எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காரைக்குடியோட ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டான வெள்ளை பணியாரமும் அதுக்கேற்ற கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. அந்த உலக்கில் தலை தட்டுற அளவுக்கு மட்டும் அரிசி போடுங்க. அரிசி அதுக்கு மேலே போடக்கூடாது, தலை தட்டுற அளவுக்கு அரிசி இருக்கணும். இந்த தலை தட்டுற அளவுக்கு கோபுரமாக எவ்வளோ உளுந்து கொள்ளுதோ அந்த இது உலக்கு அந்த அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த அரிசியும் இந்த உளுந்தும் இருக்குல்ல, இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து நைஸாக கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நரன்னு எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக மைய அரைச்சிக்கணும். இந்த மாவில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா வந்து சமையலில் சேர்க்க வேணான்னு சிலர் நினைப்பாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணுறவங்க அதை விட்டுருங்க. சேர்க்குறவங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து உப்பி வர்றதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலக்கிறீங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அடுத்து வந்து இந்த பலகாரத்துக்கு செய்யக்கூடிய கார சட்னி, இந்த சட்னி தான் ரொம்ப மேட்ச் ஆகும் இதுக்கு வந்து ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 2 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு, அதோட உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சிருங்க. இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டெண்ணெய் ஊற்றும். நார்மல் ஊற்றுறத விட கொஞ்சம் கூடையே ஊற்றுங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. இப்போ தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இருக்குல்ல, அந்த சட்னி இதோடு சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம பச்சையாக இன்க்ரீடியன்ட் போட்டு ஃபுல்லாக அரைச்சிருக்கோம், அது ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த தாளிப்போடு சேர்த்து லேசாக அந்த பச்சை வடை போனோடனே நம்ம அடுப்பை வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கான அந்த வெள்ளை பணியாரம் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் கூடாது, அதே மாதிரி ஹீட் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்காதீங்க. ஒரு மீடியம் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. இந்த பணியாரம் இருக்குல்ல, இந்த பணியாரம் ஊற்றையில் வந்து இதை சாஃப்டாகவே எடுக்கணும். ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அந்த கோல்டன் கலர் வரும். அதனால் அதுவும் வரக்கூடாது. அதே மாதிரி பணியாரம் இப்போ ஊற்றுறோம்ல, ஊற்றுனோன்னே இது கொஞ்சம் உப்பி மேலே வரணும். அப்போ கொஞ்சமாதிரி ஹீட் இருக்கணும்ல, அதனால் ஒரு மீடியம் ஹீட்டை இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படி ஊற்றுனோடனே அதுவே சட்டியிலேருந்து அப்படியே எந்திரிச்சு மேலே வந்துடும். முன்பக்கம் பின்பக்கம் 2 சைடும் திருப்பிவிட்டு வெந்த உடனே எடுத்துருங்க. அதுக்கு மேலே ரொம்ப அதை வந்து உள்ளே இருக்க விட வேணாம். 2 சைடும் திருப்பிட்டிங்கன்னாமே உடனே வெந்துடும். 2 சைடும் திருப்பி விட்டு டக்குன்னு நீங்கள் அந்த பணியாரத்தை எடுத்துருங்க. இப்போ இந்த பணியாரம் செஞ்ச மாதிரியே நம்ம அடுத்தடுத்து எல்லா பணியாரத்தையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவே எடுக்கணும். காரைக்குடியில் இருக்க மேக்ஸிமம் கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா இந்த வெள்ளை பணியாரமும் அதுக்கு ஏற்ற இந்த கார சட்னியும் வச்சுருவாங்க. அப்படி இந்த கார சட்னி வைக்கலனாலும் இதுக்கு ஒரு தக்காளி தொக்குன்னு ஒன்று வைப்பாங்க, இதோட சைடிஷாக. மேக்ஸிமம் கல்யாணத்தில் மார்னிங் டிஃபனில் வந்து இந்த வெள்ளை பணியாரமும் இந்த சட்னியும் இருக்கும். நீங்கள் ஈவினிங் டயத்தில் ரொம்ப மைல்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவரேனும் சமைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சமைக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.